பாருக்கு ரெட் கார்டு கொடுக்காம விட்டுருந்தா கூட இந்தளவுக்குலாம் ஒரு ஃபேம் கிடச்சிருக்காதுங்க. அப்படியே ஃபைனல்ஸ் வந்துட்டு அப்படியே வந்து ரன்னரப்போ இல்லைனா வின்னர் கூட ஆகிருக்கலாம்னு வச்சிங்களேன். ஸோ வின்னர் ஆகிருந்தால் கூட இந்தளவுக்குலாம் வந்து இது பண்ணியிருக்குமான்னு தெரில. ஏன்னா ப்ரைஸ் மணி காரு அதெல்லாம் வந்திருக்கும், ஒரு ஹைப் இருந்திருக்கும். ஆனால் ரெட் கார்டு கொடுத்த பிறகு தான் மக்கள் ரொம்ப ஆன்சைட்டி ஆகி ஒரு மாதிரி மன உடைச்சல் ஆகி பல பேர் சாப்பிடல, தூங்கலை. இன்றைக்கி தான் தூங்கியிருப்பாங்க பல பேர் வந்து ரெட் கார்டு ஏண்டா கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்புறம் ஃபைனல்ஸுக்கு வந்து வர்றதுக்கு பெரிய ஹைப் ஏற்றி அது ஒரு பயங்கரமான ஒரு இது. அந்த வீடியோ வந்து ஒரு 14-15 மில்லியன் போய் ஸோ டைட்டில் வின்னர் வந்து பிடிவாய் எங்கே கிடக்குன்னே தெரில. ஆனால் 26ஆம் தேதி அது ஒரு இதை போடுது, ஃபேன்ஸ் மீட்டிங்னு ஒன்று போடுது. அப்புறம் பிரஜைன் சாண்ட்ரா அவங்க ஒன்று போடுறாங்க. கானாவினத்து முடிச்சிட்டாரு. கானாவினத்துமே என்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா, ஒரு பாட்டில் அப்படி சொல்கிறாரு, நான் சொல்லலை, ஒரு பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, எல்லாம் துண்ணுட்டே வந்துட்டாங்க கடைசி வரைக்கும், நல்லா விளையாண்டவங்கன்னா வெளில போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு அவரும் கலாச்சி விட்டார். ஸோ அவரும் ஒரு சம்பவம் பண்ணுறாரு. இன்றைக்கி பிரவீன்ராஜ் வந்து உள்ளே கேட்டோன்னே உங்களோட டாப் 5 யாருன்னு கேட்டோன்னே வச்சு செஞ்சு விட்டுருச்சு. யார்? பாரு. எல்லாரையும் மிக்சர் எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருச்சு ஒரே அடி. ஆனால் மிக்சர் எல்லாம் இன்றைக்கி வந்து ரீயூனியன் வேறு பண்ணியிருக்காங்க. ஒரே முடி. என்னோடய டாப் 5 வந்து விஜய் பாரு, கமருதீன், கிங் கான் கமருதீன், அப்புறம் கானா வினோத், வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர், அழகி வியானா அப்படிங்கிற மாதிரி போட்டு பொழந்துருச்சு. இவங்க தான் டாப் 5. இதான் கேம். நீ சும்மா உள்ளே வந்து ஆனியன் ஸ்டார் சபரியை கொண்டு வந்து பிடிவாயை உள்ளே வச்சு விக்ரம் உள்ளே வச்சு பலூன் அக்காவுக்கு அப்படியே பால் ஊட்டி தேன் ஊட்டி பலூனுக்கு தண்ணி ஊற்றி பால் ஊற்றிலாம் உள்ளே வச்சுருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பாரு முடிச்சு விட்டால. டாப் 5 பாருவோட டாப் 5 தான் வர்ற மாதிரி. இப்படி தான் இருந்திருக்கணும். இதை மாற்றி இந்த ஈத்தரை பிடிச்சவங்க மாமா டிவி, மாமா பதி, பலூன் பதி, சாசோ பிக் பாஸோட வாய்ஸு இவங்க எல்லாம் சேர்ந்து தானே முடிச்சு விட்டாங்க. அதை தான் சொல்லுது, இன்டெரக்டாக சொல்லிடுச்சு இதான் என் டாப் 5 அப்படிங்கிற மாதிரி முடிச்சு விட்டுருச்சு. அப்புறம் வந்து அவங்க அம்மா வந்து துணிவே சக்தியை திரும்பவும் பாடினாங்க. உண்மையிலே எங்கே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. எந்த ட்ரோலும் எந்த ஹேட்டும் என் பொண்ணை அழிக்க முடியாது. என் பொண்ணு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே தான் இருப்பாள். அதுலேயும் பாரு ஒன்று சொல்லிடுச்சு, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, எனக்கெல்லாம் அந்த ட்ரோலு ஹேட்டு என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனால் என்னை ஒன்றும் சாய்க்க முடியாது, அழிக்க முடியாது, நான் வந்துக்கிட்டே இருப்பேன். பாருவை நீ அழிக்கணும்னு நினச்சின்னா அது உன்னால் முடியாது, அதுவும் இந்த மிக்சர் கண்டஸ்டன்ஸ்னால் முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படிங்கிற மாதிரி போட்டு பொழந்துருச்சு. வேறு லெவல். அப்புறம் திவார் வந்து அவன் வந்து என் அண்ணன், அவனுக்கு நான் தங்கச்சி, எப்போதுமே அது இருக்கும். ஆனால் காணுங்க இந்த இதில் வரலன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோலாம் வரும்போது தான் நல்லாயிருக்கும். அப்புறம் சாண்ட்ராவுக்கு நல்லா தெரிஞ்சுக்க, உன்னோட பேனிக் அட்டாக்கு, உனக்கு வந்த அந்த ஒரு ட்ரோமா அதெல்லாம் கூட நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், சாரி கேட்டுக்கிறேன். ஆனால் அது உண்மையாக இருந்தால் நான் ஓகே. ஆனால் அது பொய்யாக நடிப்பாக இருந்தால், நடிப்பு அறைக்கு 2.0 இருந்தால் உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸே சொல்லிட்டாங்க. பலூன் வீடியோலாம் கிழிச்சு எடுத்துட்டாங்க ஃபேன்ஸு சரியான க்ரௌடுங்க. வேறு லெவல் பாரு. கமெண்ட் பண்ணுங்கள்.